வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் இருக்கக்கூடிய 2வது சம்மும் 3வது சம்மும் தான் பார்க்க போகிறோம். 2வது சம்மில் முதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a = 1, 2, 3 மற்றும் b = x. x என்பது 10ஐ விட மிகச்சிறிய பகாயன் எனில் பிக்கு வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 10ஐ விட மிகச்சிறிய பகாயன் தான் பியோட மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. எனில் a cross b மற்றும் b cross a ஆகியவற்றை காண்க. அதாவது ஏயோட மதிப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏயோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்றது ஒரு கணம். அந்த கணத்துக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 1, 2, 3. பி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு பி வந்து ஒரு கண்டிஷன் வச்சு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து என்னன்னா 10ஐ விட மிகச்சிறிய பகாயன். பகாயன்னா என்ன சொல்லுங்க? பகாயன்னா என்னன்னா, அதாவது நம்பர் 1ஆலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய நம்பர்ஸ் தான் வந்து பகாயன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர்ஸ், இங்கிலீஷில் வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1ஆலையும் அதை சேம் நம்பராலையும் எது வந்து டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் வந்து ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. பகாயன், பகாயன்னா 1ஆலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய நம்பர் தான் பகாயன். புரிஞ்சுதுங்களா? அப்போ 10க்குள்ள இருக்கக்கூடிய பகாயன் என்னென்ன அப்படின்னா 2, 3, 5, 7. இந்த 4 நம்பர் தான் 10க்கும் கீழே இருக்கக்கூடிய பகாயன். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? a cross b, b cross a. சரிங்களா? என்னது? a cross b, b cross a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம a cross b கண்டுபிடிப்போம். a cross b, a ஓட வேல்யூ 1, 2, 3. b ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னது? 2, 3, 5, 7. இப்போ நம்ம இதுக்கு வரிசை ஜோடி எடுக்க போகிறோம். முதல்ல நம்பர் 1ஆல் வச்சு எடுக்கிறோம். வரிசை ஜோடி எப்படி எடுப்போம்னு தெரியும். முதல்ல இங்கே ஏயில் இருக்கக்கூடிய முதல் நம்பருக்கு பியில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரோடையும் சேர்த்து ஜோடி எடுத்தணும். அடுத்து ரெண்டாவது நம்பர் 2க்கு எடுக்கணும். அதேமாதிரி அடுத்து நம்பர் 3க்கு வந்து எடுக்கணும். 3க்கு 2, 3க்கு 3, 3க்கு 5, 3க்கு 7 சொல்லிட்டு எல்லா நம்பரோடையும் எடுத்து ஜோடி எடுக்கணும். இது பேர் தான் வரிசை ஜோடி. ஆர்டர் பேர்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆர்டர் பேர். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் 1, 2, அதுக்கு 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2, 3, 2, 5, சரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3க்கு அதேமாரி 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. சரிங்களா? இதில் இருக்க ஒவ்வொரு நம்பர் கூட வச்சு பக்கத்தில் இருக்க பியில் இருக்கிற நம்பருக்கு வந்து என்ன எடுக்கணும்? வரிசை ஜோடி இப்படி தான் எடுக்கணும். இது a cross b முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா b cross a கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? b cross a கேட்டிருக்காங்க. b cross a. b வந்து நம்மளுக்கு என்ன? 2, 3, 5, 7. a வந்து என்ன நம்மளுக்கு? 1, 2, 3. இப்போ இதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம்? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். இப்போது எப்போயுமே நம்ம வரிசை ஜோடி எடுக்கும்போது என்ன எடுக்கணும்? பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போட்டுக்கணும். போட்டு 2, 1, 2, 2, 2, 3. நம்பர் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து 3க்கு எடுக்க போகிறோம். 3க்கு எடுக்கும்போது 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து என்ன இருக்குது? நம்பர் 5 இருக்குது. 5, 1, 5, 2, 5, 3. அடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு? 7, 7, 1, 7, 2, 7, 3. சரிங்களா? நம்ம 2 வச்சு எடுத்தாச்சு, 3 வச்சு எடுத்தாச்சு, 5 வச்சு எடுத்தாச்சு, 7 வச்சு நம்ம வரிசை ஜோடி எடுத்துட்டோம். அவ்வளோதான். a cross b, b cross a கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு செகண்ட் சம்மில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா b cross a = -2, -3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 எனில் a மற்றும் b ஆகியவற்றை காண்க. அதாவது நம்மளுக்கு b cross a, அதாவது bயையும் ஏயையும் வச்சு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வரிசை ஜோடி கொடுத்துட்டாங்க. ஆனால் பியோட மதிப்பையும் ஏயோட மதிப்பையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல ஏயோட மதிப்பு எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்.
இதில் நம்ம கவனிக்கணும், பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல பி கிராஸ் ஏ. அப்போது பி தான் முதல்ல இருக்கும், ஏ வந்து பின்னாடி இருக்கும். ஏ வந்து எப்படி இருக்கும், பின்னாடி இருக்கும். அப்போ ஏவோட மதிப்பு செகண்டில் ரெண்டாவது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், நம்பர் 3. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்பர் 4. அதுக்கப்புறம் கவனிங்க, நம்பர் 3, 4 ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா நம்ம திரும்ப திரும்ப வரும்போது என்ன பண்ணணும், அதை வந்து தொடர்ச்சியாக வரும்போது அதை நம்ம எழுதக்கூடாது. ஒரு முறை வரும்போது மட்டும்தான் எழுதணும். அப்போது நம்பர் 3, 4 தான் என்னது, ஏயோட மதிப்பு. பியோட மதிப்பு வந்து என்னென்னா, இது பி கிராஸ் ஏ அப்படின்றதுனால இந்த வரிசை சோடில் முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் பியோட மதிப்பு. அப்போது பியில் ஃபஸ்ட்டு முதல்ல என்ன இருக்குது, -2. அடுத்து என்ன இருக்குது, -2. ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா நம்ம எழுத தேவையில்ல, ஏற்கனவே -2 எழுதிட்டோம். அப்போ -2 எழுதக்கூடாது. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, 0. என்ன இருக்குது, 0. அடுத்து என்ன இருக்குது, 3. என்ன இருக்குது, 3. -2, 0, 3 தான் பியோட மதிப்பு. புரிஞ்சுதுங்களா? அதாவது ஏ கிராஸ் பின்னா முதல்ல வரதெல்லாம் ஏன்னு எடுத்துக்குவோம். ஆனால் இதில் பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ பி கிராஸ் ஏன்னா இப்போது இதெல்லாம் என்னவாக இருக்கும், பியாக இருக்கும். என்னவாக இருக்கும், இது பி, இது ஏ. இது வந்து பியோட மதிப்பாக இருக்கும், இது வந்து ஏயோட மதிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து பி, முதல்ல வர்றது பி, அடுத்து வர்றது ஏ. அதனால் முதல்ல இருக்கக்கூடியது பி, ரெண்டாவது இருக்கக்கூடியது ஏ. அப்போ ஏ வந்து இதில் தான் ஆரம்பிக்கும். இப்போ 3, 4 இந்த தான் வந்து ஏயோட மதிப்புகள். திரும்ப வந்துச்சுன்னா, ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா நம்ம எழுதக்கூடாது. ஒரு முறை மட்டும்தான் கணமில் எடுத்து எழுதும்போது எழுதணும். அவ்வளோதான், சம்மு வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன், லைக் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.